10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் நம்மோடு இணைகிறார். சங்கரன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல நடைபெறக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை தற்போது அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு அட்டவணை வெளியாகிவிட்ட நிலையில் தமிழகத்தில் இந்த பொதுத் தேர்வு எப்போது நடைபெறும், பாடவாரியான அந்த விவரங்கள் எல்லாம் எப்போது வெளியாகும் என்று மாணவர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது அட்டவணையை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை வரக்கூடிய மார்ச் மாதம் 2ஆம் தேதி துவங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை அந்த பொதுத் தேர்வுகள் என்பது நடைபெறுகிறது. அதே போன்று இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் என்பது பிராக்டிக்கல் எக்ஸாம் என்பது வழக்கமா பிப்ரவரி மாசத்துல நடக்கும். அதே மாதிரி இந்த முறையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் நடைபெறுகின்றன. அதே போன்று தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியையும் அமைச்சர் திரு அன்பில் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி ஒரு தற்காலிகமான ஒரு டென்டேட்டிவ் டேட் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த ஆண்டு பொதுத் தேர்வை எழுத இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அந்த பொதுத் தேர்வு திட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முறை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் பொதுத் தேர்வு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டுகளில் இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து கடந்த பொதுத் தேர்வு வரை எந்தெந்த மாணவர்கள் அரியர் வைத்திருந்தார்களோ, எந்தெந்த பாடங்களில் தோல்வி அடைந்திருக்கிறார்களோ அந்த பாடத்தில் மட்டும் தேர்வை எழுதுவதற்கு அந்த மாணவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த 11ஆம் வகுப்பு அரியர் மாணவர்களுக்கான தேர்வுகள் என்பது வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் வரக்கூடிய பிப்ரவரி 16 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது மே மாதம் 20ஆம் தேதி வெளியாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இவர்கள் தான் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 9.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி ஒரு தற்காலிகமாக 8 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வு எழுத இருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வரக்கூடிய மார்ச் 11ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.